Hi guys, இன்னைக்கு வீடியோவில் க்ரீமி மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஈஸி அண்ட் சிம்பிளாக எப்படி குயிக்காக பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் கட் பண்ணி வச்சுருக்க 3 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கணும், அதே டைம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை விடக்கூடாது. ஓரளவுக்கு இந்த கிளாஸ் பதம் வந்த உடனே ஒரு 1/2 கப் போல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீமின்னு சொல்லக்குள்ளே அந்த ஒயிட் ஸ்ட்ரக்சர் வரணும், அதுக்காகத்தான். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்துச்சு, நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதை சூடார வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இது கூடவே ஒரு 10லேருந்து 15 பல் முந்திரி பல் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு க்யூப் பட்டரை அதே பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பேக்கெட் மஷ்ரூமை அப்படியே கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியாக இல்லாமல் ஒரு மஷ்ரூமை 4 பீஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வதங்கி வரக்குள்ளே ஓரளவுக்கு சின்னதாகி வந்துடும். ஓரளவுக்கு தண்ணி போனதுக்கப்புறம் இதில் ஒரு 3 சில்லியை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம் குக் ஆயிடுச்சா இல்லையான்றது தெரியறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸு. மஷ்ரூமை வதக்கிட்டே இருக்கக்குள்ளே அதுலேருந்து வாட்டர் ரிலீஸ் ஆகும். அந்த வாட்டர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி மறுபடியும் அதுவே அப்சர்வ் பண்ணிக்கிட்டால் மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அது வரையும் நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. இந்த அளவுக்கு உடனே இப்போ இதில் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரைச்ச மிக்ஸி ஜாரிலே வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வாட்டரி கன்சிஸ்டன்சியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ நட் ஆட் பண்ணியிருக்கனால இன்னும் குறுகி தான் வரும். ஸோ வாட்டரை கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் சால்ட்டு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி குக்காக விட்டுடலாம். அந்த சின்ன புளிப்பு டேஸ்ட்டுக்காக நான் ஒரு 1/2 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். தென் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை இன்னும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குறுகி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போது தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இப்போது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்ச போதும். லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த லெவலுக்கு நல்லா குக்காகி வந்திருக்கும். இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் போல் பெப்பர் ஆட் பண்ணி கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் மேலே தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், க்ரீமியான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தேவைப்பட்டால் இது அப்படியே சூப் மாதிரி கூட நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.